இருக்கு. இல்ல. இருக்குடா. இல்லனே. டேய் நான் தான் இருக்கீங்களா கேன. நானே இல்லங்கறல. டேய் நான் இருக்கீங்களா நீ இல்லங்கற. இல்லங்கறல. இருக்குடா. இல்லடா. இங்க வாங்கனே. எதுக்கு? அட வாங்கனே இருக்கா. எதுக்கு அவசரமா கூப்பிடுறான்? டேய் இல்லடா இங்க இருக்க நீ. அண்ணே வேற எங்க வேலை இல்ல இங்க வந்து சேர்ந்தேன். அத பிடிங்கனே. இத பிடிங்கனே. ஏன்? அண்ணே நான் எப்படி பிடிச்சேன் அது மாதிரி பிடிங்கனே வேற. அப்படியா? பாத்தியாடா நான் இருக்கேன்னு நீ இல்ல நொல்லேன்னு அண்ணன் என்ன உதறனாரு. அப்புறம் ஏன் பல்பு இல்ல? அது பீஸ் போன பல்புடா. டேய் என்னடா நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லனே. இதுல கரண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இவன் இல்லன்னா அதான் உங்களுக்கு கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக்கப்பா? ஏண்டா செக்கப் பண்றதுக்கு என்னோட உசுர் தான் கிடைச்சா உனக்கு? அடே செக்கப் ஏடா செக்கப் பண்றது ஒரு மனுஷன். செக்கப் வயல வச்சா செக் பண்றது ஒரு மனுஷன்டா. செக்கப் அரேசி பய பண்ணீங்களா? கரண்ட கையில கொடுத்து செக்கப் இது கரண்டே வைக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. ஒரே தொழில் நம்பி பொழைக்காரா மனுஷனா இருந்தா நானும் தெரியணும். நாலு தொழில் கத்துக்கிட்டு பொழைக்கணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். சரி சரி இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இதே மாதிரி எனக்கு 100 பிரான்ச் இருக்கு. நாங்கெல்லாம் கலெக்ஷனுக்கு போனோம். நீங்க வியாபாரத்தை பாருங்க. வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு வழக்கம் கரெக்டா இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று. ஆரம்பிச்சிடும். ஐயா வாங்க 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 வாங்க. வந்துருங்க. கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வந்திருக்கு சார். உங்ககிட்ட இருக்க ரூபா தாள் எடுத்து வச்சு சுவிட்சிய போட்டீங்கன்னா நல்ல நோட்டா இருந்தா 10 லிட்டர் எரியும். கள்ள நோட்டா இருந்தா ரெட் லிட்டர் எரியும். உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். ஆனா கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது. இருக்கணும். அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு. 250 ரூபா தான். ஓடியா 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 ஓடியா. ஓடியா ஓடியா ஓடியா. 250. 250. எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க. எல்லாம் உங்க யோகம் சார். ஏன் யோகம் இல்லைங்க, உங்கள்ட்ட பேச்சு திறமை. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சரி இனிமேல் வரதெல்லாம் நீங்களே வாங்கிக்கங்க. சாயங்காலம் நீ ஆபீஸ்ல வந்து பாருங்க. சொன்னா கலெக்ஷன் வேணுமா சார்? வாங்க சார் வாங்க சார் வாங்க. ஆமா என்னது? ஏயா இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ற மிஷின் யா. எப்படி நம்புறது? வாங்குறவங்க நம்பித்தானே வாங்கிட்டு போறேன். நம்ப வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? செக் பண்ணி காட்டு. சந்தேகம் உனக்கு தானே. நீ வேணா வாங்கி செக் பண்ணு. கொண்டா மிஷினை காசை கொடு. எவ்வளவு? 250. கொடி குடு. இந்த எடு மிஷினை கொண்டா. ஆளுக்கு ஒரு வாய் வச்சாவே நம்ம உடம்புல உன்னோட விடாதையா. ஐயோ ஐயோ கடிக்காதீங்கன்னு கதர்னே. கேட்டீங்களா? யார கடிக்கும் தெரியாம இப்படி கடிச்சு விட்டு அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்கிறீங்களே பக்கியலா. மத்த மாதிரி கடிச்சவன சாகிறதுக்கு இது என்ன சாதாரண உடம்பா? வல்லார லேயத்தை வளைச்சு சாப்பிட்ட வைரம் பாஞ்ச உடம்பாச்சு இது. இல்லைன்னா குண்டக்க மண்டக்க பேசுறவன சமாளிச்சுக்கிட்டு எனக்கு முழக்கா எக்கு தப்பா பேசுறவன்ட்ட அடிய வாங்கிட்டு